வாழைத்தண்டு வந்து அரைச்சி ஜூஸ் போடணும் அப்படின்னு குடிக்கிறப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அன்னைக்கு வந்து நிறைய செஞ்சுட்டேன். இதுக்காகவே கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். அது வரையும் தான் வந்து இப்போ நான் வந்து அந்த சாறை எடுத்து குடிக்க போறேன். உங்களுக்கு கருப்பா இருந்துச்சு. இது மேல் தோல் எப்பவுமே எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அதனால வந்து அந்த பட்டையை எடுக்காமலே தான் வந்து எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இன்னொரு டைம் யூஸ் பண்ணலான்னுட்டு. அது பாருங்க, கழுவி வாஷ் பண்ணிட்டேன். கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணி ஜார்ல போட்டுக்கலாம். ஒருத்தவங்க அப்படியே கொடுக்கலாம். எனக்கு உப்பு டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும்ன்றத நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, எடுத்திருக்கேன் ஜார்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துட்டேன். இங்க பாருங்க, அரைச்சிட்டேன். அதை ஃபில்டர் பண்றேன். ஓகேங்களா. பல்லுல படாம தான் குடிக்கணும். இங்க பாருங்க, அரைச்சதோட ஜூஸ் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா வந்து நம்ம குடிப்போம், கண்டதெல்லாம் குடிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் குடிச்சா வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு ஹெல்த்தின்றப்போ இதெல்லாம் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோனுக்காகன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பல்லுல படாம குடிக்கணும். ஏன்னா வந்து வாழைத்தண்டு நார்மலா வாழை மரம் கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் கரை வந்து பிடிக்கும். அந்த கட் பண்ண உடனே அந்த ஒரு மாதிரி அதுல வரும் இல்லைங்களா நீர், அந்த நீர் பட்டுதுன்னா கரை பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து இது பல்லுல படாம குடிக்க சொல்லுவாங்க. என் பொண்ணும் கேட்கறேன், நான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன். நான் குடிச்சிட்டு அப்புறம் அவளுக்கு கொடுக்குறேன், அவன் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. ஓகேங்களா. பல்லுல படக்கூடாது. ஒரு மாதிரி துவர்ப்பு. எனக்கு உப்பு சேர்த்ததானே எனக்கு அவ்வளவா நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியல. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ரெகுலரா எடுத்துக்கிறத விட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்றத மறக்காம நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா. பாப்பா குடிப்பா. பல்லுல படக்கூடாது, ஏற்கனவே பல்லு கரையா இருக்கு. இவளுக்கு பல்லு வந்து ஏற்கனவே கற்கா பல் மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா குழந்தையில பல்லு லைட்டா வந்துட்டு இருக்கிறப்ப, பல்லு வந்திருக்கிறப்ப அவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பூ ஆர்டர் எடுத்து கட்டுவோம். பூ ஆர்டர் எடுத்து கட்டுறப்ப வாழை மரம் வச்சுதான் வந்து அந்த பிரப்பன்னு சொல்லுவாங்க. அது போடுறதுக்கு அந்த வாழை மரத்தோட பட்டையை தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டையை எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு அப்பா மரம் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிருந்தாரு. அதை என்ன பண்ணானா, குழந்தையில போய் அதை வந்து கடிச்சிட்டா. அவ கடிச்ச உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பல்லுல வந்து கரை பட்டுருச்சு. அது இதுக்கப்புறம் அவளுக்கு பல்லு விழுந்து முளைச்சா மட்டும்தான் அந்த பல்லு நல்லா வளரும். பாத்தீங்களா, வாழை மரம் நல்லா இருக்கா. பாத்தீங்களா, வாழை மரத்தோட எல்லா பொருளுமே யூஸ் ஆகுது. பட்டை வந்து ஒரு திருவிழா டைம்ல வந்து வாழை மரம் அந்த பட்டையோட யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த இலை நம்ம போட்டு சாப்பிடுறதுக்காக அந்த வாழை இலை யூஸ் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், தண்டு சாப்பிடுறோம். வாழைப்பூல வடை சுட்டு சாப்பிடுறோம். நெக்ஸ்ட் வேற என்ன, வாழைப்பழமா இருந்தாலும் பழுக்க வச்சு சாப்பிடுறோம். வாழை காயா இருந்தா பொரியல் பண்ணி சாப்பிடுறோம். வாழை மரத்துல வேஸ்ட் ஆகுறதுன்னு எதுவுமே இல்லைங்க. அந்த அடியை கூட நீங்க சும்மா மரம் கட் பண்ணி போட்டுடுறாங்க பாருங்க, அதுல இருந்தே வாழை மரம் வந்து முளைக்கும். கட் பண்ணி போட்டதுல இருந்தே வாழை மரம் வந்து முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இது பாத்திருக்கீங்களா? பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சொல்லிடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.